பார்லேஜி ஃபேக்டரி மும்பைல மூடிட்டாங்களா? இனிமே பார்லேஜியோட சகாப்தம் இந்தியாவிலே முடிய போகுதா? ஐ எம் விக்கி, இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கிஸ் வெரிட்டஸ். பார்லேஜியோட பிஸ்கட் ஃபேக்டரி மும்பைல மூடிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸுக்கு அப்புறமா பல ரூமர்ஸ் இனிமே பார்லேஜி பிஸ்கட்டே க்ளோஸ் ஆக போகுது, அதை ஸ்டாப் பண்ண போறாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா 1940 கட்டப்பட்ட அந்த மும்பைல இருக்க பார்லேஜி ஃபேக்டரி ரொம்ப பழசாயிட்டனாலையும் நியூ மிஷினரிஸை அங்க செட் பண்ண முடியாதனாலையும் இடப்பற்றாக்குறையினால அங்க இருக்க ஒரு ஃபேக்டரியை மட்டும்தான் மூடி இருக்காங்களே ஒழிய குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல இயங்கிட்டு இருக்க பார்லேஜி ஃபேக்டரிகள் வழக்கம் போல இயங்கணும், அதுல இருந்து வெளியே வர பிஸ்கட்ஸ் வழக்கம் போல மக்களை போய் சேரும்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது போக கூடுதல் தகவல்களா பார்லேஜி பிஸ்கட் இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு 1 கோடி பிஸ்கட்ஸ் விற்பனை செய்யறதாவும் பலதரப்பட்ட இந்திய மாநிலங்கள்ல இருக்க மக்களுக்கு டீயோட பார்லேஜி பிஸ்கட்டை வச்சு சாப்பிடுறதா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. 60 ஆண்டுகளுக்கு மேல ஒரே மேஸ்காட்டை பயன்படுத்துற இந்திய நிறுவனமா பார்லேஜி தான் இருக்கு. அந்த மேஸ்காட்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பார்லேஜி கேர்ள்னு சொல்லப்படுற அந்த பொண்ணு உண்மையான பொண்ணு கிடையாது. அது ஒரு 3 வயசு பொண்ணை பேஸ் பண்ணி மகன்லால் தகியான்னு சொல்லி ஒருத்தர் வரைஞ்ச ஹேண்ட் இல்லுஸ்ட்ரேட்டட் பெயிண்டிங் தான் அது. பார்லேஜியை பத்தின இந்த தகவல்கள் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் பார்லேஜியை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.